ஆரம்பிக்கலாங்களா? மக்கள் தொண்டே மகேசன் தொண்டே என்பார்கள் மகிழ்வுடன். அதை பின்பற்றி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டக்குழு இணைந்து நடத்தும் தூய்மைக்காக இளைஞர்கள் என்னும் சிறப்பு முகாம் உங்கள் கண்களில் ஒளியாக ஒளிர இங்கே காணொளியாக. மண்ணில் புன்னகை அன்பாலே, உன்னிடம் நானும் என்னிடம் நீயும் இன்பம் கொள்வதும் அன்பாலே. பூமி சுடலுது. முதல் நாளன்று எங்கள் கல்லூரியின் மாணவிகள் போதை தடுப்பின் அவசியம் என்னும் தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி செல்கிறார்கள். நல்ல நோக்கில் நடை போடுகிறார்கள். கருத்துரையாளராக டாக்டர் எஸ்.எம். சிவகுமார் அவர்கள் சமூகத்தில் பெண்களின் பங்களிப்பையும் அவர்களின் மதிப்பையும் அங்கீகரிப்பது குறித்து வலியுறுத்தினார். பூக்களை மக்கள் பல்வேறு பார்வைகளில் பார்ப்பது போல் பெண்களும் வெவ்வேறு பார்வையில் பார்க்கப்படுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டினார். பூக்கள் காற்றின் மென்மையோடு தன்னை பாதுகாத்து இருப்பது போல நாமும் நம் வாழ்க்கையை மெல்லிய கவனத்துடன் பாதுகாப்பது அவசியம் என்று சிறப்பு விருந்தினரான எஸ்.எம். சிவகுமார் அவர்கள் கூறி அந்த நாளை நிறைவு செய்தார். ஆச்சர்யானாம் ஆயதனம் ஆஸ்ரயாः ஸ்வேதாத்ரி சம்பதஸ்ஸதாம் இந்திரனோடு பிரமன் இரண்டாம் நாளன்று திருவள்ளரை கிராமத்தின் அழகிய நந்தவனத்தில் தூய்மை பணியில் எங்கள் கல்லூரி NSS மாணவிகள் ஈடுபட்டனர். நந்தவனத்தை வந்து பாருங்க, பூத்திருக்கும் பூக்களின் அழகை பாருங்க. நந்தவனத்தை வந்து பாருங்க, பூத்திருக்கும் பூக்களின் அழகை பாருங்கள். மரங்கள் இருக்கு. கருத்துரையாளராக டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலுதவியின் அவசியம் குறித்து பயிற்சி அளித்தார். பூச்சி மருந்து குடித்தால் எப்படி முதலுதவி அளிக்க வேண்டும் என்பதை விளக்கினார். மேலும் பல்வேறு முதலுதவி பற்றிய அவசியத்தை எடுத்துரைத்து கண்முன்னே நடத்தி கற்பித்தார்.
3வது நாளன்று நாப்கின் அப்புறப்படுத்துதல் விழிப்புணர்வுக்காக கள ஆய்வு பணி எங்கள் கல்லூரி NSS மாணவிகள் மேற்கொண்டனர். கருத்துரையாளராக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் PS ஜெகன் அவர்கள் டிஜிட்டல் கைது, சைபர் குற்றம், குழந்தைகளின் பாதுகாப்பு, பெண்களின் பணியிட பாதுகாப்பு குறித்து சிறப்புரையாற்றினார். எங்களது இம்முகாமில் பங்கேற்பதற்காக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றும் திரு ராமஜெயம் ஐயா அவர்கள், மாற்றங்கள் முதலில் நம்மிடமே தொடங்க வேண்டும், அதற்கு பின்பு நாட்டின் நிலை தானாகவே மாறும் என்பதை எடுத்துக் கூறினார். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு கல்வி சமூகம் அப்படின்னு நமக்கு அந்த கல்வி சமூகம் எப்படி இருக்கணும்னா மாணவர்கள் அறிவுபூர்வமாக அது ஸ்வஸ்திகா. இது ஒவ்வொரு க்ஷேத்திரம் எடுத்தாலே போகிறோம். 5 தீர்த்தம் சொன்னேன். மறுபடியும் இந்த தீர்த்தம் உங்களுக்கு ஸ்வஸ்திகா தீர்த்தம்னு பேர். அதுக்கு பேர் சக்கரஸ்நான குளம்னு பேர். அந்த காலத்தில் சக்கரத்தாழ்வாரை வந்து நீங்களாம் பார்த்துருக்கீங்க. திருப்பதியில் 9ஆம் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வாரை அபிஷேகம் பண்ணி அதை முக்கி எடுத்து விட்டாங்க. அதுக்கு பேர் சக்கரஸ்நானம்னு பேர். அதற்கு நான்காம் நாளன்று உணவும் மருந்தும் என்னும் தலைப்பில் மருத்துவர் ரா. இளங்கோவன் அவர்கள் சித்த மருத்துவம் தமிழர்களின் பாரம்பரிய மருத்துவ முறை என்பதையும், இயற்கை மூலிகைகள் மற்றும் உணவின் மூலம் நோய்கள் குணமாகும் என்பதை வலியுறுத்தினார். ஐந்தாம் நாளன்று திடக்கழிவு மேலாண்மை என்னும் தலைப்பில் பத்மஸ்ரீ திரு மா. சுப்புராமன் அவர்கள் கழிவறை பயன்பாட்டின் அவசியத்தையும் அதை பயன்படுத்தாவிட்டால் ஏற்படும் பின் விளைவுகளையும் எடுத்துக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்.
வந்து மாதவிடாய் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை திருமதி பிரவீணா அவர்கள் பெண்களின் மாதவிடாய் சுகாதாரம் பற்றியும் பிசிஓடி மற்றும் பிசிஓஎஸ்ஸில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகளை எடுத்துக் கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதோட கான்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும்போது தான் நமக்கு
செகண்ட் இயர் பிஎஸ்சி சிஎஸ் படிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த கேம்புக்கு வந்தப்போ ஃபஸ்ட் டேயில் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணோம். மெடிடேஷன் பண்ணுறப்போ வந்துட்டு அந்த 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா ரிலாக்ஸாக மனசே ஒரு ஃப்ரீயாக இருந்தது. அடுத்து சுந்தரகாண்டம் அது மாதிரி நிறைய பாட்டு பாடினோம், என்எஸ்எஸ் பாட்டெல்லாம் பாடினோம். அது எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு புது அனுபவமாக இருந்தது. மெடிடேஷன் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு மனசே ரிலாக்ஸாக ஒரு மாதிரி புது உணர்வாக இருந்துச்சு. எங்கள் காலேஜில் லாஸ்ட் இயரும் இந்த இயரும் நாங்கள் என்எஸ்எஸ் கேம்ப் திருவள்ளரையில் வந்து எடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம். இப்போ அதனால உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா? லாஸ்ட் இயர் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இயர் வந்து அவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் இந்த நாப்கின்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி செகண்ட் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி ஸ்ரீமதி இந்திரா காந்தி மேம் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த கேம்பில் வந்துட்டு நாங்கள் க்ளீனிங் ஆக்டிவிட்டி பண்ணோம். 2 பிளேஸில் க்ளீனிங் ஆக்டிவிட்டி பண்ணோம். ஒன்று வந்துட்டு திருவள்ளரையில் பண்ணோம், இன்னொன்று வந்துட்டு நந்தவனத்தில் க்ளீனிங் ஆக்டிவிட்டி பண்ணோம். இது திருவள்ளரையில் உள்ள நந்தவனத்தில் வந்துட்டு க்ளீனிங் ஆக்டிவிட்டி நாங்கள் பண்ணது வந்துட்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த கோயிலில் வந்துட்டு இந்த துணியெல்லாம் மடித்து வச்சது, கோயில் சார்ந்து அதாவது சாமி சார்ந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்துட்டு பார்த்தது பழகுனது எல்லாமே வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. என் வாழ்நாளில் இது மறக்கவே மாட்டேன். இந்த க்ளீனிங் ஆக்டிவிட்டி அதாவது இந்த கேம்பில் வந்துட்டு க்ளீனிங் ஆக்டிவிட்டி பண்ணதை மட்டும் நிறுத்திடாமல் நான் அந்த கேம்புக்கு அப்புறமும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும் பண்ணாமல் என்னை சுற்றி உள்ளவங்களையும் வந்துட்டு நான் பண்ண வைக்கணும் அப்படின்னு இந்த கேம்ப்லேருந்து நான் வந்துட்டு கற்றுக்கிட்டேன். இது மாதிரி நான் செகண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்துட்டு படிக்கிறேன். மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஒருத்தவங்க 2 பேர்த்துக்கிட்ட சொல்கிறது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் அவ்வளோ அளவுக்கு ரீச் வந்துட்டு கிடைக்காது. நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா விழிப்புணர்வு பேரணி போனோம். எதுக்கெல்லாம் அப்படின்னா போதை தடுப்புக்கு, பெண் கல்வி பற்றின விழிப்புணர்வு, அப்புறம் வாக்களிப்பின் அவசியம் பற்றின விழிப்புணர்வு, இதெல்லாம் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்தோம். அப்போது எங்களுக்கு இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலயமா எங்களுக்கு என்ன வந்துட்டு கிடச்சிச்சு அப்படின்னா விழிப்புணர்வு பேரணி போகிறது வந்து நல்ல ரீச் வந்துட்டு கிடச்சிது. அவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயத்த ஒரு இளைஞர்களெல்லாம் கொண்டுட்டு போய் சேர்க்கறது வந்து அவங்களுக்கு நல்ல ஞாபகமும் இருக்குது. அப்போது அந்த விஷயத்தின் மூலயமா அவங்க வந்து அதை கடைபிடிக்கிறாங்க. இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தில் நாங்கள் அந்த விழிப்புணர்வு பேரணியோட அவசியம் பற்றி நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம், என் பேர் வித்யா. நான் வந்து செகண்ட் இயர் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி ஸ்ரீமதி இந்திரா காந்தி காலேஜில் படிக்கிறேன். இந்த என்எஸ்எஸ் கேம்பை பொறுத்தவரை நான் ஸ்டார்டிங்கில் எங்களோட கேம்ப் வந்து இந்த 1 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நிறைய விஷயம் இந்த கேம்பை பற்றியான விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு எங்கள் மேம் சொல்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த கலை நிகழ்ச்சி, நாடகம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இந்த கேம்பில் போய் நம்ம எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம், இந்த கேம்ப் எப்படி இருக்க போகுதுங்கிற ஆர்வத்தை வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாச்சு. இந்த கேம்புக்கு முதல் நாள் வரப்பவே எனக்கு இந்த வரையும் நாங்கள் நகர வாழ்க்கையை தான் ஃபீல் பண்ணிக்கோம். கிராமத்தில் எப்படி இருப்பாங்கிற விஷயமே எங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகுது. படத்தில் பார்த்தது மட்டும்தான். சகிப்புத்தன்மை எல்லாமே அதிகமாச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சேவை செய்கிற மனப்பான்மையும் வந்துட்டு முன்னாடி நம்மளாம் செய்யணுமா, எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எந்த விஷயமே எனக்கு தெரியாது. பட் நான் இங்கே வந்துட்டு மற்றவங்களுக்கு சேவை செய்கிறங்கிறது எந்தெந்த வழியில் செய்யலாங்கிறப்போ நாங்கள் ஆதார் கேம்ப் போட்டோம். ஆதார் கேம்ப் போட்டு மக்களுக்கு வந்து நிறைய விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லா விஷயமும் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு என்ன இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா ஆதார் கேம்பில் எப்படி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்களுமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்குறோம். அதே மாதிரி எங்களோட தலைமைத்துவ பண்பு, எங்களோட சகிப்புத்தன்மை, எங்களோட மன வலிமை, உடல் வலிமை எல்லாமே அதிகமாகிறது இந்த கேம்ப் மூலியமாக தான். ஸோ தேங்க்ஸ். சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே, இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான்.